வாய் அதிகமா இருந்துச்சுன்னா பெயில் கேன்சல் ஆயிரும், ஜெயிலு கன்ஃபார்ம் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்க. ஏன்னா என் நண்பன் ஒருத்தன் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தான். இந்த 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 2.0 ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி 2.0 மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் விட்டு, அப்போ யார் யாரெல்லாம் மினிஸ்டர்னு அவங்களே ஒரு லிஸ்ட் விட்டு, இந்த கனவு காணுவாங்கல்ல, இவங்களுக்கு அதான பழக்கம். கனவு காணி ஒரு லிஸ்ட் விட்டு அனுப்பியிருந்தா அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பேர் இருந்துச்சு. இந்த சைடு இப்போ லேடிஸ் போட்டோ போட்டிருந்தாங்க. என்னடா அது இப்படி போட்டிருக்கீங்கடா? அப்போ அவரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ, அந்த ஆளுக்கு பேரு தாயாது, ஆனா அவர் ஆண்யா. ஏன் உனக்கு ஆனா பொண்ணான்னு சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். நீ எங்களுக்குலாம் அறிவுரை சொல்லாமா? ஞாபகம் வச்சுக்கோ. வயசாச்சுங்கிற காரணத்தினாலதான் அவனை எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த ஒரு வருத்தம் என்னன்னா, இங்க KKS சார்னு ஒருத்தர் இருக்காருல பக்கத்துல, இன்னொருத்தர் இருக்கார் தங்கம் தென்னரசனே. எல்லா பயிலும் கேளு, இத்தனை வருஷமா அமைச்சரா இருந்தீங்களே, இந்த விருதுநகருக்கு என்று எதையாவது செஞ்சீங்களான்னு கேளு. குடும்பத்திற்காக செய்த நீங்கள், குடும்பத்துக்காக செஞ்ச நீங்க, மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? வீட்டு பிள்ளைகளுக்கு செய்யறது இல்லைங்க அரசியல், நாட்டின் பிள்ளைகளுக்கு செய்யணும். அந்த அரசியலை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து சொல்றேன் எங்களுக்கு அரசியல் தெரியாது. ஆமா, உண்மையிலே சொல்றேன், எங்களுக்கு அரசியல் தெரியாது. உங்களை மாதிரி 70 ஆண்டுகளாக சாதியின் பேரில், மதத்தின் பேரில், ஊழலின் பெயரில் செய்கிற அரசியல் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியாது தெரியாது தெரியாது. உங்களை மாதிரியா? ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்ல. இவங்க ஆட்சியில இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அமைச்சர் பசங்களை அனுப்புவாங்க. எங்க ஆட்சியில பசங்களையே அமைச்சரா அனுப்பியிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் உண்டான வித்தியாசம். ஆனா ஒண்ணுங்க, 108 தொகுதி எடுத்ததும் போதும். அந்த மே 4ஆம் தேதியில ரிசல்ட் வந்ததுல இருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு ஐசியூல இருந்துச்சியா? மொத்த தமிழ்நாடு ஐசியூல இருந்துச்சு. போறது என்ன, வரது என்ன, நிக்கிறது என்ன, இவங்க பாட்டு சொல்றது என்ன? இதை விட பெருங்கொடுமை என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் நம்ம பார்த்து சொல்றாங்க. இப்ப என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் எதுலயுமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியா சிந்திக்க கூடியவங்க. கொஞ்சம் அதிகமா கொடுத்துருந்தா நான் முன்னாடி போயிருப்போம். நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னடா 108 கொடுத்தாங்களே, ஒரு 10 சீட்டு கொடுத்துருக்கலாமே, ஒரு 12 சீட்டு கொடுத்துருக்கலாமே எல்லாம் நினைச்சேன். ஆனா தமிழக மக்கள் ரொம்ப நேர்த்தியா சிந்திக்க கூடியவங்க. 108 கொடுத்து இதுவரைக்கும் அரசியலில் அதிகாரமே இல்லாத எல்லா கட்சிகளையும் அரவணைத்து அரியணையில் அமர வைத்து அழகு பார்ப்பதற்கென்று ஒரு அரசியல் மாற்றத்தை ஒரு தலைவனை கொண்டுதான் செய்ய முடியும் என்று ஒரு ஒப்பற்ற தலைவனின் கையில் அந்த விஷயத்தை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு 108 தொகுதிகளில் அந்த சட்டமன்ற அறையில பார்த்தா கூட தெரியும், இவங்க தலைவரை பேசும்பாங்க. அந்த மனுஷன் பேச ஆரம்பிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல எங்க அண்ணா லயலாமணி என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, ஓம்காலி பத்திரகாலி உதயநிதி ஒரு ஓடுகாலின்னாரு. என்னையான்னு கேட்டா, நேத்து நம்ம அண்ணன் தலைவர் கரூர்ல பேசும்போது சொன்னார்ல, உண்மையிலேயே சட்டமன்ற உறுப்பினருக்கு இப்பயே நான் சொல்றேன், அடுத்து பட்ஜெட் கூட்டம் வரும், நீங்க வரும்போது இவங்க எல்லாம் உள்ள வந்தோடனே கதவை இழுத்து பூட்டிருங்க, என்ன சொன்னாலும் வெளில ஓடிடுவாங்க. அதனால உள்ள நுழைஞ்சோடனே வேலை அதான் நமக்கு. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க மாட்டோங்கிற தைரியத்துலதான் அறிவாலயம் எல்லாம் ஆடிச்சு. இன்னைக்கு எல்லா அறிவாலயங்களும் அழகிய தமிழ் மகனுக்கு நம்ம மண்டிட்டு நிக்குது. அதுதான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியை இன்னும் சொல்றேங்க, நாங்க உண்மையிலேயே மனசார தமிழக வெற்றி கழகம் நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒண்ணு ஓட்டு போட்ட உமன்ஸ், இன்னொன்னு பாட்டு போட்ட தமன்ஸ். இந்த 2 பேருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இவங்க 2 பேரும் ஓட்டு போட்டனாலதான் தலைவன் கோட்டு போட்டு கோட்டையில நிக்கிறாரு. என்கிட்ட கூட கேக்குறாங்க, உங்க தலைவர் என்னங்க கோட்டு போட்டு நிக்கிறாரு, உங்க தலைவர் என்ன எம்ஜிஆரா என்டிஆரான்னு கேக்குறாங்க. யோ, நான் சொல்றேன், என் தலைவர் எம்ஜிஆரும் இல்ல என்டிஆரும் இல்ல, கோட்டு போட்ட டிடிஆர். கோட்டு போட்ட டிடிஆர். என்ன காரணம்? இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல எவனும் திருட்டு ரயில் ஏறி வந்துடக்கூடாது, கோட்டு போட்டு நிக்கிறான் தலைவன். ஞாபகம் வச்சுக்க. இனி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் தனக்கென வாழ்கிற முதல்வர் அல்ல, பிறர்க்கென வாழ்கிற முதல்வர் தான் அரியணையில் இருப்பார். அந்த முதல்வரின் பெயர் தான்
தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். ஒரு தலைவனின் பிறந்த நாளை ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் அவன் கலைஞன். ஒருவரின் பிறந்த நாளை ஆண்டுக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் அவன் கலைஞர். ஒரு மனிதனின் பிறந்த நாளை ஆண்டு முழுக்க கொண்டாடினால் அவன் தலைவன். அதுதான் எங்கள் தலைவன். பிறந்த நாள் முடிந்தும் இத்தனை நாட்கள் அவருக்குண்டான கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறார்கள். ஆம், நாங்கள் செய்திருப்பது வெறும் புரட்சி அல்ல, இந்த மண்ணிற்கான புது எழுச்சி. அதனால அந்த மனிதரை கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் கொண்டாடுறோம்? காரணம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த மக்கள் நேசிக்கிற இன்னொரு எம்ஜிஆரை, இன்னொரு கர்ம வீரரை, இன்னொரு கக்கனை உங்கள் வடிவில் பார்க்கிறோம். அதனால தான் கொண்டாடுறோம் முதல்வரே. ஏன்னா இன்னொன்னு சொல்றேங்க, எம்ஜிஆர் எப்படிமா கை காட்டுவார்? இங்க இருக்க எல்லாருக்கும் பலருக்கு எம்ஜிஆர் பிடிக்கும். எம்ஜிஆர் எப்படி கை காட்டுவார்? எம்ஜிஆர் எப்படி கை காட்டுவார்? இப்படிதானே எம்ஜிஆர் இப்படி கை காட்டுறது ஒரு காரணம் சொல்லிட்டா, 50 வருஷம் கழிச்சு விஜய்னு ஒருத்தர் வருவாரு, அவர் தான் தமிழ்நாட்டை காப்பாத்துவார்னு எம்ஜிஆர் சொன்ன பெயர் என் தலைவனின் பெயர். 50 வருஷம் கழிச்சு விசில்னு ஒரு சின்ன வரும், அதுதான் தமிழ்நாட்டை காப்பாத்துன்னு சொன்ன தலைவன். இன்னொரு விஷயமும் சொல்றேன், உலகத்துல எல்லாருக்கும் சூரியனால வேர்க்கும். என் தலைவன் வந்ததுக்கு அப்புறம் சூரியனுக்கே வேர்த்துச்சுடா, அதான் என் தலைவன். அண்ணா முகவுரை எழுதிய ஒரு கழகத்திற்கு எங்கள் அண்ணன் முடிவுரை எழுதி கொண்டிருக்கிறார், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பலர் எங்கள் கட்சியை தேடி ஓடி வருகிற போது, என்ன அது எல்லாரும் ஓடி வராங்களே, அந்த கட்சியில இருந்து வராங்க, இந்த கட்சியில இருந்து வராங்க, வரத்தான் செய்வான். கடலை தேடி எப்படி ஆற்றின் சிறுபடுகை எல்லாம் போய் சேர்கிறதோ, அப்படி ஒரு நல்ல தலைவனை தேடி கும்பல் வரத்தான் செய்யும். அந்த தலைவருக்கு தான் இத்தனை கோடி மக்களும் அந்த தலைவனை தான் ஆதரிச்சிருக்கிறாங்க. இன்னும் அழகா சொல்றாங்க, இனி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில், உலக அரசியல் வரலாற்றில் பணம் கொடுத்தா வாக்கு வாங்கிறதாங்கிறத ஒரு மனுஷன் தனி ஆளா நின்னு உடைச்சார் பாரு, அங்க நிக்கிறார் அம்பேத்கர். இந்த மனிதரின் சாயலில் யாரை பார்க்கிறோம்? அதாவது ஒவ்வொருத்தரையும் கேட்கும் போது, நான் இவர் காலத்துல வாழ்ந்தேன், நான் அவர் காலத்துல வாழ்ந்தேன். நாங்கள் சொல்கிறோம், கக்கன் காலத்திலும் காமராஜர் காலத்திலும் வாழாத நாங்கள் உங்கள் காலத்தில் வாழ்கிறோம் என்கிற பெருமையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் முதல்வரே. ஏன்னா நீங்கள் இங்க, அதாவது அண்ணன் கூட சொன்னார்ல, இங்க உலகத்திலேயே பள்ளிக்கூட குழந்தை மாதிரி, பள்ளிக்கூட மாணவர் மாதிரி காலையில டிஃபன் பாக்ஸோட போற ஒரு முதல்வரை தமிழ்நாடு பாக்குதுங்க. இதை விட பெரிய குடும்பம் என்ன, ஒரு அழகு என்னன்னா, போன ஆட்சியில் ஒரு முதல்வர் இருந்தார். யாராவது மாரத்தான் நடத்தினா கொடி அசைச்சு நிக்கிற இடத்துல, அதாவது அந்த தார் வண்டியில ஏறி உட்கார்ந்துருக்கு ஒரு வீடியோ இருக்கும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பக்கத்துல இருக்க பிஎஸ்ஓ தான் புடிச்சே ஏறி உட்கார வேண்டிய நிலைமை. ஓட முடியாத முதல்வர்கள் இருந்த நாற்காலியில் 3 கிலோமீட்டர் மாரத்தானில் ஓடுகிற ஒரு முதல்வரை அமர வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் மக்கள். நினைப்புல வச்சுக்கோங்க, எங்கள் தலைவன் சொல்வது மாதிரி நாங்கள் தனியால் இல்லை, இப்போதும் சொல்கிறோம், எங்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த தீய சக்திக்கும் தீர்ந்து போன சக்திக்கும் சேர்த்து ஒன்று சொல்கிறோம். புதுசா இன்னைக்கு ஒருத்தர் வேற அங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாராம் பொள்ளாச்சி பக்கம். எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவைங்களான்னா, ஏனுங்க இப்படி பண்றீங்க? சரி விடுங்க, கேரகம் நமக்கு வந்தது. அதனால நீ சொல்றாங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, ஆர் ஆசான் ஒருத்தர் அங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தாருன்னு, கக்கன் இருந்த அமைச்சரவையில், காமராஜர் இருந்த அமைச்சரவையில், ராஜாஜி இருந்த அமைச்சரவையில், திருட்டு திமுக நீங்க இருந்த இடத்துல நாங்க இருக்க கூடாதா? தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் சர்க்கரை ஏண்டா எல்லா சர்க்கரையும் காணா போயிருச்சு, என்னடா போச்சுன்னு எறும்பு தின்னு ஊழலை கண்டுபிடிச்ச ஊழல் பெருச்சாலி நீங்க எங்களை சொல்லாமையா? ஊழலுக்கென்று ஒரு வடிவம் இருந்திருந்தால், ஊழலுக்கென்று ஒரு வடிவத்தை தமிழ்நாடு மக்கள் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா, அந்த வடிவத்தின் பெயர் கலைஞர் மு கருணாநிதினு கொடுத்திருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதையுமே செய்யாத முதல்வர், ஒரு பொம்மை முதல்வர்,
யார் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அப்படின்னு கேட்டிருந்தா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்க. ஆனா இந்த மக்கள்கிட்ட போய் கேளு, மக்களுக்கான ஒரு முதல்வர் யார் என கேளுங்கள், அவர்கள் சொல்கிற ஒரே பதில் தளபதி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்மா. அப்படி ஒரு தலைவனை, அப்படி ஒரு முதல்வனை இந்த தமிழ்நாடு பார்க்கிறது. இப்பையும் சொல்றோம், தயவு செஞ்சு இனி இந்த மனிதரை எதிர்க்க வேண்டும், இந்த மனிதரை புறம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்ப்பது வெறும் தனி மனிதனை அல்ல, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த ஜனத்திரளும், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த இளைஞர் படையும், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் தனக்கு பின்னால் நிற்கிற ஒரு மகத்தான தலைவனை எதிர்த்து பேசுகிறீர்கள். நீங்க பேசுறதுக்கெல்லாம் உள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் அமைதியா இருக்கலாம், நாங்க எல்லாரும் அமைதியா இருப்போம் நினைக்காதீங்க. நீங்க என்ன பேசுறாலும் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்னும் அமைதியா இருக்கோம் நினைக்காதீங்க. இன்னைக்கும் சொல்றேன், இனி தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை உலக ஏடுகள் எழுதும் என்றால் அதில் தவிர்க்க முடியாத, மறுக்கவியலாத ஒரு பெயர் இனி காலம் முழுக்க நிற்கும். எப்படி 192 அடியில் ஒரு கோபுரம் இந்த ஊரில் இருந்து தமிழ்நாட்டின் லட்சணையாக இருக்கிறதோ, அப்படி 108 இளம் வீரர்களோடு ஒரு தலைவன், ஒரு அரசன் இல்லை, எங்கள் தமிழ் இனத்தின் பேரரசன் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் முதலமைச்சராக அமர்ந்திருக்கிறார். இப்போதும் சொல்கிறோம், அறிவாலயத்தின் வாரிசுகளை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அன்னை தமிழ்நாட்டின் வாரிசுதான் என்றைக்கும் தமிழ்நாட்டின் முதல்வர். நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என ஆரம்பிக்கும் பொழுதே மயிர்கூச்செறிந்தது. அவ்வாறு வீட்டின் பிள்ளைகளுக்கு செய்வதல்ல அரசியல், நாட்டின் பிள்ளைகளுக்கு செய்வதே அரசியல் என்றும், மல்லி, விருதுநகர், சிவகாசி என நம் மண்ணின் பெருமைகளையும், அறிவாலயங்கள் அழகிய தமிழ் மகனுக்கு தலை வணங்கும் எனவும் தெளிவாக அழகாக கர்ஜனை செய்த மாநில கழக செயலாளர், மாநில கழக பேச்சாளர் திரு தமிழன் ராகுல் காந்தி அவர்களுக்கு பலத்த கரகோஷத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக சிறப்புரை வழங்க மாநில கழக பேச்சாளர் நடிகர் எம் சவுந்தரராஜன் அவர்களை மக்களின் சார்பாக வரவேற்கிறேன். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு தாழ்மையான வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக நிர்வாகிகள், நகரம், ஒன்றியம், வட்டம், பகுதி எல்லா நிர்வாகிகளும் ஒரு சிறப்பு வணக்கம். இந்த மல்லி ஏரியாவில் இந்த நிகழ்வை நடத்துகிற சண்முகவேல் பாண்டியனுக்கு ஒரு பெரிய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே எல்லா பாயிண்ட்டும் பேசிட்டாங்க. நான் ஒரு பாயிண்ட் பேசலாம்னு நினச்சா அவர் உள்ளூர் ஆட்டக்காரர் பேசிட்டாரு. இன்னொரு பாயிண்ட்டு பார்த்தா நம்ம கந்தசாமி அண்ணன் பேசிட்டாங்க. சரி, 4 பாயிண்ட்டை பேசலாம் பார்த்தா மீதி தம்பி பேசி முடிச்சுட்டான். இப்போ நான் திரும்பி அதே பேசினா நல்லா இருக்காது. அதனால இந்த மண்ணை பற்றி, நம்ம விருதுநகரை பற்றி பேசணும். இந்த மண்ணோட மரபு, இந்த மக்களோட மரபு, வரலாறுல நம்ம மறக்க கூடாது. அப்படி இந்த ஆண்டாள் தாய் ஆட்சி செய்த இந்த மண்ணில் இந்த தமிழக அரசின் சின்னமாக இருக்கக்கூடிய கோபுரம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, அது நம்ம சிறு வயதுல பார்க்கும் போதுதான் அந்த உயரத்துக்கு உயரணுன்ற எண்ணம் தான் வரும். அந்த மாதிரியான உயரத்துக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர், வெற்றி தலைவர் விஜய் அவர்களை நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு உட்கார வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, அவர் ஒரு படத்துல சொன்ன டயலாக் தான் ஞாபகம் வரும்.
ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 9-10 மாசம், ஒரு பட்டதாரி வரணும்னா ஒரு 3 மாசம், டாக்டர் இன்ஜினியர் வரணும்னா 5 வருஷம், பட்டதாரி வரணும்னா 3 வருஷம், டாக்டர் இன்ஜினியர் வரணும்னா 5 வருஷம், ஒரு தலைவன் வரணும்னா ஒரு யுகமே தேவைப்படும். அப்படி ஒரு தலைமுறை தலைவன் தான் எங்கள் அண்ணன் விஜய். தலைமுறைக்கும் தலைவன், இனி வரும் தலைமுறைக்கும் எங்கள் அண்ணன் தான் தலைவன், முதல்வன், எல்லாமே. அது அவர் வாயிலே வந்தது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஏன் அப்படி வரும்? இது பிரபஞ்சம் சும்மா இருக்காதுங்க, பார்த்துட்டே இருக்கும். இந்த பிரபஞ்சம் இந்த மண்ணையும் மக்களையும் யாரு நேசிக்கிறாங்க, யாரு அதுக்கான தகுதியானவங்களா அதுவே உருவாக்கும். அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு பிரபஞ்ச தலைமுறை தலைவன் தான் வெற்றி தலைவன் விஜய் அவர்கள். நீங்க அசைக்கவே முடியாது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய பிறந்தநாள் விழாவில் அம்பத்தூர்ல சொல்லியிருந்தேன், எங்க அண்ணனுக்கு என்ன அரசியல் தெரியும். ஒரு டிவி பேட்டியில கூட கேட்டு என்னை ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. அவருக்கு பேச தெரியுமா, அரசியல் தெரியுமா, அரசியல் செய்ய தெரியுமா? அந்த தம்பி சொன்ன மாதிரி 5 நிமிஷம் பேசக்குள்ள ஓடிடுறீங்களே. அப்படி ஒரு திறமை வாய்ந்த ஒரு மக்களை நேசிக்கிற ஒரு தலைவன் நம்ம அண்ணன் விஜய். அவருடைய பிறந்தநாள் விழால இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நலத்திட்ட உதவியை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இந்த விருதுநகர் நம்ம மண்ணில் ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நீங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு கூட்டம். ஒரு விஜய் அண்ணா ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் வரக்கூடிய அளவுக்கு இன்று இந்த கூட்டம் இருக்கு. பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல நான் கட்சியோட பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தனுக்கு பெரிய நன்றி சொல்லுவேன் நான். ஏன்னா கட்சியை அவ்வளவு கட்டமைப்பையும் ஒரு நிர்வாகத்தையும் பக்காவா வச்சிருக்காரு. நீங்க என்னதான் நீங்க எதிர்கட்சிக்காரர்கள் எங்க சட்டமன்ற உறுப்பினரையோ இல்ல யாரையும் விலைக்கு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது கண்ணா, முடியவே முடியாது. 40 கோடி 50 கோடி 100 கோடி பேரை பேசுறாங்க, ஒருத்தரையும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு காரணம் எங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் 30 வருஷமா நற்பணி இயக்கத்துல இருந்து, விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து ஒவ்வொருத்தரையும் செதுக்கி கொண்டு வந்திருக்காரு. பணத்துக்காக வந்ததல்ல இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம், மக்களுக்காக வந்த கூட்டம், மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக வந்த கூட்டம் எங்க அண்ணன் தலைவர் விஜய் அவருடைய தலைமையில. அதனால நீங்க இந்த சின்ன கணக்கு போட்டு எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில என்ன பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும், மாட்டிக்குவீங்க. அப்படி இருந்தும் பிரில்லியண்டா பண்ற மாதிரி நினைச்சு ஏதோ பண்றாங்க, மாட்டிக்கிறாங்க. தயவு செய்து எங்க கட்சி ஆட்களையோ எங்க கட்சி எம்எல்ஏக்களையோ நீங்க விலைக்கு வாங்கணுன்ற எண்ணத்தை இனிமேல் மறந்துருங்க. நீங்க தான் மாட்டிக்குவீங்க. ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா பேசுங்க. சோ இந்த பிறந்தநாள் விழால இன்னைக்கு நம்ம அங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நற்பணி இயக்கமா இருந்த ஒரு மக்கள் இயக்கமா இருந்த கட்சி உலக வரலாற்றிலேயே கட்சி ஆரம்பித்த 2.5 வருடங்களில் முதலில் ஆட்சி அமைத்தது நம்ம தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். உலகத்திலேயே பேசுறதா சொல்லுவோம், குழந்தை. நம்ம அண்ணனே சொன்ன, ஆமாப்பா நாங்க குழந்தைதாப்பா, எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா. தம்பி சொன்ன மாதிரி எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது, அரசியல் பண்ண தெரியாது, ஏமாத்த தெரியாது, திருட தெரியாது, மக்கள் பணத்தை திருட தெரியாது. ஆனா மக்களுக்கு நல்லது செய்ய தெரியும். அப்படிப்பட்ட குழந்தை இன்னைக்கு ஆட்சி செஞ்சுட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க தமிழக மக்கள். இந்த ஒரு அருமையான தருணத்துல நான் ஒரு சில விஷயத்தையும் நாங்க ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகை பத்தி, அவரை பத்தி நான் கேள்விப்பட்டேன். நான் ஃபர்ஸ்ட் முறை சட்டமன்ற